ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 19 வீடியோ பார்த்துட்டோம். இது 20வது வீடியோ. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த பேலன்ஸ் வீடியோ இருக்கும். அதை போய் பாருங்கள். அதை பார்க்குற மூலிமா எந்த டாப்பிக்லேருந்தெல்லாம் கொஸ்டின் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்து அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்து அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 20ஆம் தேதி February 2024 நடந்த செகண்ட் ஷிஃப்ட்லேருந்து ஒரு 10 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளது? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 11. ஸோ இது என்ன டாப்பிக்கு? பாலிட்டி. ஸோ பாலிட்டிலேருந்து ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கலுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமான ஆர்டிக்கல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் எந்த கொஸ்டின் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள், மார்ச் 15, 2024 முதல் யார் இந்திய தேர்தல் ஆணையராக இருப்பார்? ஸோ இது எதுலேருந்து வருதுன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து வருது. அப்பாயின்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் வருது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, டாக்டர் சுக்பீர் சிங் சந்து. ஸோ சுக்பீர் சிங் சந்து அவர்கள் தான் இந்திய தேர்தல் ஆணையராக இந்த 2024 நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2025, ஸோ 2025-26 நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். அதுதான் இப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ 2025 நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸை நான் ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அடுத்தது 3rd கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வச் பாரத் அபியான் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா ஆப்ஷன் பி, காந்தி ஜெயந்தி. ஸோ ஆன்சர் என்னது? காந்தி ஜெயந்தி. அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி, எத்தனை விதமான பேட்மிண்டன் போட்டிகள் ஒலிம்பிக்கில் உள்ளது? ஸோ ஒலிம்பிக்கில் இருக்கிற பேட்மிண்டன் போட்டிகள் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சரு 5 விதமான பேட்மிண்டன் போட்டிகள் ஒலிம்பிக்கில் இருக்குது. அடுத்தது 5வது கேள்வி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி எந்த மாவட்டத்தில் குறைந்தபட்ச பாலின விகிதம் உள்ளது? ஸோ இது எதுலேருந்து வருது? சென்சஸ். சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்சஸ் 2011 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து ரெகுலராக கொஸ்டின் வருது. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 2011 சென்சஸ் படி குறைந்தபட்ச பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, டாமன். டாமன்கிற மாவட்டத்தில் தான் குறைந்தபட்ச பாலின விகிதம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி, 2002 பத்மஸ்ரீ மற்றும் 2013 பத்மபூஷன் விருது பெற்ற சரோஜினி வைத்தியநாதன் அவர்கள் எந்த நடனத்துடன் தொடர்புடையவர்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, பரதநாட்டியம். இவங்க ஒரு பரதநாட்டியம் டான்சர். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி, 2018 நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, நீரஜ் சோப்ரா. ஸோ நீரஜ் சோப்ரா அவர்கள் தான் தங்கம் வென்றிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி, ஆங்கிலேயர்களால் இந்திய பத்திரிகை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 1910. ஆங்கிலேயர்களால் இந்திய பத்திரிகை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு? 1910. அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி, 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ இது எதுலேருந்து வருது? 5 இயர் பிளான். ஸோ சென்சஸ் ஆல்ரெடி பார்த்தோமா, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 5 இயர் பிளானும் ரொம்ப முக்கியம். ஸோ 5 இயர் பிளானுக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 இயர் பிளானுக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிசி மகல்நோபிஸ். பிசி மகல்நோபிஸ் தான் 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியிருப்பார். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் சரத்து எது? இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி கூறும் ஆர்டிகல்ஸ், அதாவது சரத்து, ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, சரத்து 324. சரத்து 324 தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு February 23 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் February 23 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.